மாஸ் காட்டி இருக்குங்க ரஷ்யா. என்னென்ன பண்ணியிருக்கானுங்க பாருங்க. பயங்கரமான ஒரு புது மிசைல் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. வாங்க அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். சுமார் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி ட்ரம்ப்பும் புட்டினும் ஒரு மீட்டிங்கில் சந்திச்சாங்க. எதுக்காக? இந்த ரஷ்யாவும் உக்ரைன் போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து புட்டினுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. புட்டினுக்கு சரி சரிங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிடுறாரு. ஆனால் அங்கே போயிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே ட்ரம்ப்புக்கு கோவம் வருது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லி ரஷ்யா கேட்கல அப்படின்றதால. அந்த வரவேற்பில் சின்னதாக ஒரு காமெடி பண்ணாங்க அமெரிக்கன்ஸு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்டினுக்கு தலைக்கு மேலே யூடியூப் பாமர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட பயங்கரமான சக்தி வாய்ந்த ஒரு ஏரோப்ளைனை பறக்க விட்டு ரஷ்ய அதிபருக்கு மேலே நாங்கள் அந்த ஏரோப்ளைனை பறக்க விட்டுருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ப்ரெஸ் எல்லாம் வந்து பெரிய பெருமையாக பேசிச்சு. அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு அடுத்த கடுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலருக்கு ஈக்குவலாக பிரிக்ஸ் நாட்டோட கரன்சி வந்துருமோ அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கராராக இருக்கார். அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர் செஞ்சார். முதல்ல இந்தியாவை மிரட்டினார், அப்புறம் சைனாவை மிரட்டினார். இப்போ கடைசியாக ரஷ்யாவை எப்படி மிரட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்டேருந்து எவெல்லாம் பெட்ரோல் வாங்குறானோ அந்த நாடெல்லாம் எனக்கு பிடிக்காத நாடு, அவங்களுக்கெல்லாம் சேங்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றாரு. அதே நேரத்தில் ரஷ்யா பயங்கரமாக ஒரு மாஸ் காட்டினானுங்க இன்றைக்கி காலையில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருட்ஸ்வினிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மிசைல். இந்த மிசைல் ஃபுல்லாக நியூக்ளியர் பவரில் வேலை செய்யும். நார்மலாக இப்போ உலகத்தில் இருக்க அட்வான்ஸ் மிசைலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விட் ப்ரொப்பலண்ட் இல்லாட்டி ஒரு சாலிட் ப்ரொப்பலண்ட் வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து அந்த மிசைல் போகிறதுக்கான உந்து சக்தியை வேலை செய்யும். இது ஒரு 500லேருந்து 600 கிலோமீட்டர் இல்லை ஒரு 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு அதில் இருக்கிற ப்ரொப்பலண்ட் தீர்ந்த உடனே அப்படியே கீழே விழுந்துடும், வெடிக்காது. ஆனால் இந்த ஒரு மிசைல் அப்படி வேலை செய்யாது. ஃபுல்லாக நியூக்ளியர், உள்ள சின்னதாக ஒரு நியூக்ளியர் ரியாக்டரே வச்சுருக்காங்கங்க. ஸோ அந்த ரியாக்டர் வந்து எவ்வளோ நேரத்துக்கு வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நேரத்துக்கு வேலை செய்யணும்னு யாருக்குமே தெரியாதான். இவங்களா வந்து வானத்தில் பறக்க விட்டு ஒரு 15 மணி நேரம் ஓட விட்டுருக்கானுங்க. கிட்டத்தட்ட அரை நாள் மிசைல் வானத்திலே பறந்துருக்குது. பறந்து கடைசியில் வந்து ஒரு இடத்துல சரி போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நிறுத்தியிருக்கானுங்க. அப்படின்னா அந்த மிசைல் ரேஞ்ச் பாருங்கள், அந்த 15 மணி நேரம் அது எவ்வளோ தூரத்தை கடந்திருக்குன்னா 8500 கிலோமீட்டர் கடந்திருக்குது. சரி, இந்த மிசைலை நம்ம தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ஒரு மிசைல் கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் தொடர்த்திட்டு போகுதுன்னு வச்சுப்போம். அட்வான்ஸ்டு மிசைல் 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அமெரிக்கா கிட்ட இருக்கிற மிசைல் வந்து ஒரு 4000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மிசைல் பறந்துக்கிட்டே இருக்கும். சரி, அப்போ இந்த மிசைல் எப்படி தோக்கடிக்கிறது? இன்னொரு மிசைல் விட்டு அடிப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுப்புகிற அந்த இன்னொரு மிசைல் ஒரு 1500 கிலோமீட்டரில் வெடிமருந்து தீர்ந்து கீழே விழுந்துடும். ஆனால் இந்த மிசைல் 8000 9000 கிலோமீட்டர் வரைக்கும் நேராக பறக்குது. ஸோ துரத்திட்டு போய் அடிக்கிற ஆப்ஷன் வேலைக்கு ஆகாது. ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னா, மிசைல் ரேஞ்சுன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த மிசைல் ரேஞ்ச் வந்து ஒரு 4000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, கப்பலில் கொண்டு போய் நிறுத்தி அந்த கப்பல்லேருந்து மிசைலே ஏவுவாங்க. அந்த மிசைல் போய் அடிக்கும். ஸோ கப்பல் எந்த நாட்டு பக்கத்தில் போய் நிற்கிதோ அது நம்ம நட்பு நாடாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எதிரி நாடாக இருந்துச்சுன்னா அவன் நம்ம கப்பலில் அடிச்சிருவான். நேவல் பிரச்சனையெல்லாம் வந்து தடுக்கும். இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்துக்கிட்டு எங்கே வேணாலும் ராக்கெட்டை ஏவலாம். அந்த மாதிரி வந்துருச்சு இப்போ. இதை ரஷ்யா எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எங்களுடைய நாட்டோடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்காக நாங்கள் பண்ணது. இதை பார்த்து யாரும் பயப்பட வேணாம்ப்பா அப்படின்றாங்க. ஆனால் அமெரிக்கா இதை எப்படி எடுத்துக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களையவே எதிர்த்து போராடுற அளவுக்கு உங்ககிட்ட இப்போ புது மிசைல்ஸ் எல்லாம் வந்துருச்சாடா அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுறானுங்க. இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கானுங்க, ஸ்ட்ராம் பெட்ரல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதாவது புயல் வந்தால் கூட பறந்து போகிற ஒரு பறவை பேராமா இது. ஸோ இந்த மாதிரி ஒரு கோட் நேம் வச்சுருக்காங்க அமெரிக்கா வந்து இந்த ரஷ்யாவோட மிசைலுக்கு. ஸோ ரஷ்யா வந்து எங்கிட்ட இப்போ நியூக்ளியர் மிசைலே இருக்குடா, நீங்கள் வாய மூடிட்டு இருங்கடான்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக வந்து நம்ம அமெரிக்கா வந்து மிரட்டுறாங்க. அமெரிக்கா எப்படி நான் சாங்ஷன்ஸ் போட்டு மிரட்டுறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதால ரஷ்யா வந்து எங்கிட்ட இப்போ நியூக்ளியர் மிசைலே இருக்குது, வாய மூடிட்டு அப்படிங்குது. ஸோ புட்டின் இதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்னா, இப்போ எங்கிட்ட நியூக்ளியர் மிசைல் இருக்கிறதால நீங்கள் எங்கிட்ட பேச வாங்கடா அப்படின்றாரு. 10 நாளுக்கு முன்னாடி ட்ரம்ப் எங்கள் நாட்டுக்கு வாடா அப்படின்னு சொன்னார்ல, இப்போ வந்து புட்டின் நீ எங்கள் நாட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பேசுகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் ஒரு பயங்கரமான மூவ் அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்தில் ட்ரம்ப் இன்னொரு மேஜர் மூவ் பண்ணார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் சைனா வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தது. இனிமேல் உங்களுக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் நான் உனக்கு ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதாவது சிலிக்கானு, மேக்னெட்டு இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் எல்லாம் சைனா தான் வேர்ல்டில் லீடரு, நான் தரமாட்டேன் அப்படின்ட்டான். இப்போது இந்த வாரம் ட்ரம்ப் என்ன முடிவு பண்ணார்னா, நம்ம ஜப்பான் கூட ஒரு டைப் போடுவோம், அங்கேருந்து ரேர் எர்த் மினரல்ஸ் எடுத்து உலகத்துக்கே சப்ளை பண்ணலாம், அமெரிக்காவுக்கு மெயின் சப்ளை அங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அந்த ட்ரேட் டீல் நடக்குது. அதே நாள் ரஷ்யா இந்த மாதிரி ஒரு ஏவுகணை எடுத்து பரிசோதனை பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 2 பயங்கரமான மூவ் இப்போ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உலக பாலிடிக்ஸில். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? ரஷ்யா பண்ண இந்த நியூக்ளியர் மூவ் வந்து கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ட்ரம்ப்புக்கு எதிராக ரஷ்யா வேறு மூவ்ஸ் எல்லாம் எடுத்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். நன்றி.